ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய ஜிஎஸ் கொஷின் பேப்பர் 75 தான் கொஷின்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எப்போ நடந்தது அப்படின்னா 2023 டிசம்பர் 5 அந்த அன்னைக்கு நடந்த எக்ஸாமுடைய அஃபிஷியல் ஆன்சருக்கு இது. சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஷினில் தேவையே கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தேவையே கண்டுபிடிப்பின் தாய். அடுத்து அதுக்கான காரணம் பாருங்கள், யார் கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ அதன் தவறுகளை மீண்டும் செய்ய நேரிடும். ஸோ தேவை தான் கண்டுபிடிப்புக்கு அடிப்படை அப்படிங்கிற கூற்று சரியானது. காரணம் பாருங்களேன், யாரெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த தவறுகள்லேருந்து நாம் பாடம் கற்றுக்கலையோ அதே தவறை திரும்பவும் செய்ய நேரிடும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ். யார் கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ அதன் தவறுகளை மீண்டும் செய்ய நேரிடும். இதுவும் சரியானது. நபத்தை சரியானது தான். கூற்றும் காரணமும் சரிதான். ஆனால் கூற்று காரணத்துக்கு ரெண்டு விளக்கம் சரியாக இருக்குன்னு பார்த்தா சரியாக கிடையாது. சரிங்களா? பாருங்கள், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ரெண்டாவது கொஷின் பாருங்கள், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சரியா? சில வேட்டையாடும் உயிரினங்கள் அவற்றின் நிறத்தின் காரணமாக சில சாத்தியமான இரையை உண்பதாய் தவிர்த்து கற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் கூட அதோடைய நிறத்தின் காரணமாக சில சாத்தியமான இரையை உண்பதற்கு தவிர்க்க கற்றுக்கொள்ளும். அதே போல் மற்ற இனங்கள் உண்பதை தவிர்ப்பதற்காக அதே நிறத்தை பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை சில உயிரினங்கள் உருவாக்கியுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருப்பினும் அவற்றிடமே சில விரும்பத்தகாத அல்லது நச்சு ரசாயனங்கள் உள்ளன. இந்த நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த இடத்துல பாஸ் பண்ணி பேராகிராஃப் 2 டைம் படித்து வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிமிக்ரி அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள், யூகேரியாட் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு. ஸோ யூகேரியாட் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது? உட்கரு. அடுத்த கொஷின் பாருங்கள், 68வது ஐநா பொதுக்குழு டேசாம் ஆண்டினை சர்வதேச மண்ணாண்டாக அறிவித்துள்ளது. ஸோ 68வது ஐநா பொதுக்குழுவில் எந்த ஆண்டு சர்வதேச மண்ணாண்டாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் 2015. அடுத்த கேள்வி, மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது? இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் கிளிமீன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கு திட்ட வரையறை எதனை பின்பற்றியது? கிளிமீன், அதாவது பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், பின் வருவனவற்றுள் எது ஹைட்ராக்சைடு சேர்மங்களின் காரத்தன்மையின் சரியான வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான வரிசை அப்படின்னா குறைவான காரத்தன்மையிலிருந்து அதிக காரத்தன்மைக்கு போகிறது. சரியா? இதில் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் சரியான வரிசை. இதில் அதிகமான காரத்தன்மை கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NH3. இதை கூட தனியாக எடுத்து ஒரு கொஷினாக கேட்கலாம். அடுத்து பாருங்கள், 107வது கேள்வி, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கூற்றுமே சரியானது தான், காரணமும் சரியானது தான். ஆனால் கூற்றுக்கும் காரணக்கும் விளக்கம் சரியாக பொருந்திருக்காது. சரியா? கூற்று கண்ணாடியை வெட்டுறதுக்கு வைரத்தை பயன்படுத்தணும், இதுவும் சரியானது. வைரம் அதிகமாக ஒளிவிலகலின் குறியீடு உடையது, இதுவும் சரியானது. ஆனால் கூற்றுக்கும் காரணத்துக்கும் சரியான விளக்கம் கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், ஏ மற்றும் ஆர் இரண்டுமே உண்மை. ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்கள், மின்னோட்டத்தின் அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார்போட்ரோச்சி கேசிரேசியே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் விக்டோரியா டொமிலியானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இம்பேசியன் ஸ்பானஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஐஃபோமியா அக்வாட்ரசர்லியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை சரியாக நம்ம மேட்ச் பண்ணும்போது அவங்க என்னென்ன ஒர்க் செய்கிறாங்க, இந்த உறுப்புகள் என்னென்ன ஒர்க் செய்யுது, எந்த பேருக்கு வரும், இந்த பேர் எதோடது அப்படிங்கிற மாதிரி பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கார்போட்ரோச்சி கேசிரேசியே அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டாகோசரிஸ் அப்படிங்கிறது வரும். அப்புறம் விக்டோரியா ஃபொலிவியானா, அதாவது விக்டோரியா ஃபொலிவியானா அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா கியூ ஹெர்பேரியத்துக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இம்பேசியன் ஸ்பானன் அப்படிங்கிறது எபோகாடுகளுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவோம். ஐஃபோமியா அக்வாட்டோசியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சர்க்கரை வள்ளியுடைய நேம். சரிங்களா? நம்ம இது சரியாக மேட்ச் பண்ணும்போது 2, 4, 1, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர்ப்பாசனம் அதிக அளவில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான கிணற்று நீர்ப்பாசனம் இருக்கிறது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்.
நெக்ஸ்ட் பாருங்கள், சஞ்சீவினி திட்டம் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க சொல்லி மொத்தம் 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இது எந்த திட்டம்? சஞ்சீவினி திட்டம். சரியா? சஞ்சீவினி திட்டம் இமாச்சல பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சரியா அப்படின்னா சரியானது. இந்த திட்டம் தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வீட்டு வாசலில் வசதியான மற்றும் உயர்தர கால்நடை பராமரிப்பு சேவைகளை வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சீவினி திட்டம் எதுக்காக? கால்நடை பராமரிப்பு சேவைகளுக்காக. எப்படின்னா தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு வீட்டு வாசலில் வசதியான உயர்தரமான கால்நடை பராமரிப்பு சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வதுமே சரியானது. மேலும் இந்த திட்டம் மூலமாக கால்நடை வளர்ப்போருக்கு மூலிகை சார்ந்த மருந்துகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இது தவறானது. ஸோ 1 மற்றும் 2 அப்படிங்கிறது சரியானது. பாருங்கள், ஆன்சர் சியில் பாருங்கள், 1 மற்றும் 2 மட்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைப்படும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளாரே கட்சிகளுக்குள்ளார உட்பூசல் நடைபெற்று கட்சி பலவாறாக பிரிந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதாவது ஒரு குழுவுக்கு அந்த கட்சிக்கான அரசியல் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், பணவீக்கத்தை பொறுத்தவரை பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணவீக்கம் அப்படிங்கும் போது என்னாகும் அப்படின்னா விலை உயரும். விலை உயரும் போது பணவீக்கம் ஏற்படும். சரியா? ஸோ பொதுவிலை குறியீட்டில் என்ன ஏற்படும் அப்படின்னா உயர்வு ஏற்படும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், துடிப்பான கிராமங்கள் திட்டம் பற்றி பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான விருப்பத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம் பார்த்திங்கன்னா நாட்டின் வடக்கு நில எல்லையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. துடிப்பான கிராமங்கள் திட்டம் நாட்டின் வடக்கு நில எல்லையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது தான் இதுக்கு சரியானதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், டேஸ் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் சென்றடைய விரும்புகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாஷா முகந்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்கிற அமைப்பு தான் பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கை மூலம் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. நாஷா முகந்த் பாரத் அபியான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகையை குறிக்கும் காலநிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோப்பன் அப்படிங்கிறவங்க காலநிலை வகைப்பாடு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏஎஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அயன ஈரப்பத வகையை குறிக்கும். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் மைல்கற்களின் காலவரிசையை வகைப்படுத்த அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 4 இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் கம்பியில்லா தந்தி நிலையம் சாகர் தீவுக்கும் சாண்ட்ஹெட்ஸ் இடையே நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். சிம்லாவில் முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது. ஸோ இது நடந்ததுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கும். சிம்லாவில் முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது. 3வது இருக்கிறது யூகே மற்றும் இந்தியாவிற்கு இடையே ரேடியோ தொலைபேசி அமைப்பு துவங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஃபஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டாகவே வரும், செகண்ட் இருக்கிறது செகண்டாகவே வரும், தேர்ட் இருக்கிறது தேர்டாகவே வரும். லாஸ்ட்டாக பாருங்கள், உள்நாட்டு தகவல் தொடர்புக்கான முதல் செயற்கைக்கோள் பூமி நிலையம் செகந்திராபாத்தில், சரிங்களா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய செகந்திராபாத்தில் நிறுவப்பட்டிருக்கு. எது? உள்நாட்டு தகவல் தொடர்புக்கான முதல் செயற்கைக்கோள் பூமி நிலையம் அப்படின்னு பேர். சரியா? முதல் செயற்கைக்கோள் பூமி நிலையம் எங்கே நிறுவப்பட்டிருந்தது அப்படின்னா செகந்திராபாத்தில் ஆந்திர பிரதேசத்தில் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இதுதான் ஆர்டர் சரியாகவே இருக்குங்க. 1 2 3 4 அப்படிங்கிறது தான் சரியான ஆர்டரில் இருக்கிறது. நெக்ஸ்ட் கேள்வி பார்த்திங்கன்னா, இந்தியாவில் உலகின் மிக பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கங்கை. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், பிரம்மபுத்திரா சிந்து எல்லாம் கங்கையை விட நீளம் அதிகமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நார்மலாக நீளம் அதிகமானதாக இருந்தாலுமே இந்தியாவில் பாயக்கூடிய அந்த எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இந்தியாவில் பாயுது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கங்கை தான். சரியா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுக்கள், நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, குடிநீரில் நைட்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் உலக வெப்பமயமாதல், உயிரிய பெருக்கம், ஃப்ளூஃபேயி சின்ட்ரோம் அதாவது நீலக்குழந்தை நோய்க்குறி, சுவாச நோய்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஆன்சர் எடுக்கும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு 2வது ஆன்சர் வரும். பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு உயிரிய பெருக்கம் வரும். சரியா? பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுகள், உயிரிய பெருக்கம். அப்புறம் 2வது நைட்ரஜன் ஆக்சைடுகளுக்கு சுவாச நோய்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வரும். கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்த்திங்கன்னா உலக வெப்பமயமாதல். சரியா? குடிநீரில் நைட்ரேட் அப்படின்னா
ஃப்ளூ பேபி, அதாவது ஃப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து நீல குழந்தை நோய்க்கான அறிகுறி தான் ஃப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம மேட்ச் பண்ணது நமக்கு என்ன வரும், 2, 4, 1, 3 அப்படின்னு ஆன்சர் வரும். மெஹ்ரோலி இரும்புத்தூண் தற்போது எங்கே உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து யாரை பற்றினது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அக்பர் தனது தான் வளர்த்த சகோதரரான மிர்சா அஜீஸ் கோகாவை டேஸின் ஆளுநராக நியமித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வங்காள ஆளுநராக நியமித்தார். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தவறானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. முகதாசிஸ் அப்படிங்கிறது வந்து பொது ஒழுக்க தணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். வாக்கிய நாவீஸ் அப்படிங்கிறவங்க செய்தி நிருபர்கள். அப்புறம் சூஃபியா நவீஸ் அப்படிங்கிறவங்க ரகசிய கடிதம் எழுதுபவர்கள். சரியா? பாருங்கள், குஃபியா நவீஸ். சரிங்களா? நீங்கள் சூஃபியான்னு சொல்லிட்டேன். குஃபியா நவீஸ் அப்படிங்கிறவங்க ரகசிய கடிதம் எழுதுபவர்கள். இந்த ஹராகாரஸ் நீதித்துறை ஆய்வாளர்கள் அப்படிங்கிறது இங்கே தவறாக இருக்குது. ஹராகாரஸ் நீதித்துறை ஆய்வாளர் அப்படிங்கிறது. ஸோ இந்த சரியாக இருக்கிறத நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். இதை எடுத்து தனியாக ஒரு கொஷினாக கூட கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? முகதாசிஸ் அப்படிங்கிறது பொது ஒழுக்க தணிக்கை. வாக்கிய நவஸ் அப்படிங்கிறது செய்தி நிருபர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா குஃபியா நவீஸ் அப்படிங்கிறது ரகசிய கடிதம் எழுதுபவர்கள். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின். 1573 தோடர்மால் டேஸிலிருந்து அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தோடர்மால் வந்து குஜராத்தில் இருந்து அவருடைய நிலங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரபலமான நில அளவை முறையில் அளவீடு செய்திருப்பாங்க 1573. ஆன்சர் வந்து குஜராத். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஃபாதர் தாமஸ் ஸ்டீவன்ஸ் அப்படின்றவங்க, ஃபாதர் தாமஸ் ஸ்டீவன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து வந்து டேஸ் நகரில் 40 ஆண்டு தங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவாவில் தங்கினாங்க. சரியா? இதை இப்படி மாற்றி கேட்கலாம். ஆக்ஸ்ஃபோர்டிலிருந்து வந்து கோவாவில் 40 ஆண்டு தங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபாதர் தாமஸ் ஸ்டீவன்ஸ் அப்படிங்கிறவங்க. சரியா? அடுத்து பாருங்கள். பெத்துவான் பள்ளி பண்டித ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரால் டேஸ் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? பெத்துவான் பள்ளியை வந்து பண்டித ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் தான் உருவாக்குனார். அவர் எந்த ஆண்டு தொடங்கினாங்க கல்கத்தாவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க? 1849. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், பொறுத்துக்க தான். ராஷ்டிரகூடர்கள், சோழர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ராஷ்டிரகூடர்களுக்கு நேரம் அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள், அப்புறம் கிராம உள்ளூர் தன்னாட்சி, கட்டடக்கலைக்கு ஆதரவு, வேசர கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்திங்கன்னா இந்த ராஷ்டிரகூடர்கள் தான் அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகளை வந்து கட்டியிருப்பாங்க. இது சரியாக தான் மேட்ச் ஆகிருக்கு. சோழர்கள் தான் பார்த்திங்கன்னா கிராம உள்ளூரில் வந்து தன்னாட்சி, அதாவது குடவோலை முறை வந்து சோழர்கள் காலத்தில் தானே இருந்தது. கிராம தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அந்த முறையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ சோழர்களுக்கு கிராம உள்ளூர் தன்னாட்சி அப்படிங்கிறதே வரும். பல்லவர்களுக்கு கட்டிடக்கலைக்கு தான் ஆதரவாக இருந்திருப்பாங்க பல்லவர்கள் அதிகமாக. சாளுக்கியர்கள் மட்டும்தான் வேசர கலையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு வந்து சரியாகவே மேட்ச் ஆகிருக்கிறதுனால ஆன்சர் வந்து 1, 2, 3, 4 அப்படிங்கிறது சரியானது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. அதாவது ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருந்த அந்த ஆதாரத்தை வந்து என்னன்னு பேர் வச்சு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கல்லறை R37 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கல்லறை R37 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். லோக்பால் குறித்தான சொற்றொடர்களில் கீழ்வருவனவற்றுள் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஒரு தேர்வுக்குழுவினால் தெரிவு செய்யப்படுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 50% குறையாமல் SC அல்லது ST மற்றும் OBC, சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழுவில் இடம்பெறல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதன் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வரை. இவற்றுள் எது முந்தையதோ அதுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டுமே வந்து சரியானது தான். எப்படின்னா லோக்பாலுடைய தலைவர் மற்றும் அவங்களுடைய உறுப்பினர்களை ஒரு தேர்வுக்குழு வச்சு தான் தேர்வு செய்வாங்க. சரியா? அந்த தேர்வுக்குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 50%க்கும் குறையாத அளவுக்கு SC, ST அண்ட் OBCயில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் அப்புறம் பெண்கள் எல்லாருக்குமே வந்து பரிசீலனை பண்ணி குழுவில் இடம்பெறுவாங்க. இதில் இதோடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை கொடுத்துருக்காங்களே, இது மட்டும் தவறானது. சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்வரும் வாக்கியங்களை கவனிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாக்கியம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். ரெண்டாவது பாருங்கள். தேவை ஏற்பட்டால் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் செயல்படலாம். மூணாவது பாருங்கள். உறுப்பு 144 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாள்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இந்த வாக்கியங்களில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வாக்கியம் சரியானது. உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். மறுபடியுமே அவரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
உச்சநீதிமன்ற நீதிபதியாகவே பணியில் அமர்த்தலாம் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்குது. சரிங்களா? தேவை ஏற்பட்ட உச்சநீதிமன்றம் இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்தும் செயல்படலாம் அப்படிங்கிறதும் சரியானது தான். அரசியலமைப்பு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 144 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது தவறானது. இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறத எந்த அளவுக்கு ரிவைண்ட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உச்சநீதிமன்றத்துடைய ஆலோசனை அதிகாரத்துக்கான ஆர்டிக்கல் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தெரிஞ்சால் அடுத்து நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆட்கொணர்வு நீதி பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை உச்சநீதிமன்றத்துக்கும் உண்டு, உயர்நீதிமன்றத்துக்கும் ஒரு 5 வகையான நீதி பேராணைகளுமே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் ரெண்டுத்துக்குமே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 1 மற்றும் 2 தான் சரியானவை அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் எந்த சட்டத்தின் மூலமாக மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935 இது கொடுத்துருப்பாங்க. பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம், அதாவது மாநில அரசுகள் மத்திய அரசுக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கிட்ட இருந்து கடன் பெற முடியும் அப்படிங்கிறது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்திய அரசு சட்டம் 1935 இதன் மூலமாக பெற முடியும். அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வாக்கியம் கொடுத்துட்டாங்க. சரியா? இதில் கரெக்ட் எது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாக்கியத்தை பாருங்கள். அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும். 2வது பாருங்கள். சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கி கொள்ள முடியாது. 3வது பாருங்கள். சட்டமன்றத்தின் பதவி காலமான 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். 4வது இருக்கிறது பாருங்களேன். மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸு அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும் அப்படிங்கிறது, மினிமம் 2 டைமாவது கூடணும் அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது சரியானது. 2வது பாருங்களேன். சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கி கொள்ள முடியாது. ஸோ வரி விதிக்கணுன்னாலும் வரியை விலக்கிக்கணுன்னாலும் சட்டமன்றத்துடைய ஒப்புதல் அவசியம். ஸோ 2வதும் சரியானது. 3வது சென்டென்ஸ் பாருங்கள். சட்டமன்றத்தின் பதவி காலமான 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். ஆமாம், 5 ஆண்டுகள் அப்படிங்கிறத மினிமம் 1 இயர் நீட்டிச்சு 6 ஆண்டுகளாக கொடுக்கலாம். எப்போ அப்படின்னா அவசர சட்டங்களின் போது, அந்த மாதிரி சமயத்தில், எமர்ஜென்சி பீரியடில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் யார்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னா நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். இதுவும் சரியானது. மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தனது கட்டுக்குள் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுவும் சரியானது. ஸோ பாருங்கள், ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4 சரியானவை. அடுத்த கேள்வி பாருங்கள். மக்களவையின் சபாநாயகர் தான் வசிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவை சபாநாயகர் அந்த பதவி வழியில் எந்த நாடாளுமன்ற குழுவுக்கு தலைவர், அதுதான் ஷார்ட்டாக கொஷின். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அலுவல் ஆலோசனை குழு, 2வதாக இருக்கக்கூடிய பொதுநோக்கு குழு, 3வதாக இருக்கக்கூடிய விதிகள் குழு, இது 3த்துலையுமே அவர் அவருடைய பதவி வழி தலைவராக இருப்பார். என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அலுவல் ஆலோசனை குழு, பொதுநோக்கு குழு, விதிக்குழு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் ஆர்டிகல்ஸை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 350A பார்த்திங்கன்னா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி. ஸோ ஆரம்ப பள்ளிகளில் தாய்மொழி கல்வி அவசியம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 350A. சரியா? இது சரியாக தான் மேட்ச் ஆகிருக்கு. 2வது பாருங்கள். 351 ஹிந்தி பாடத்தை பரவி மேன்மடைய செய்தல் அப்படிங்கிறது 51 சொல்லப்பட்டிருக்கும். 335 என்ன இருக்கும் அப்படின்னா SC ST பிரிவினருக்கு பணி நியமனம் பற்றின ஆர்டிகல் தான் விதி 335. சர்வதேச அமைதி மேம்பாடு தான் பார்த்திங்கன்னா விதி 51 இருக்கும். இது சரியாக தான் மேட்ச் ஆகிருக்கு. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழே சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல 1978 தான் 44வது சட்ட திருத்தம் நடந்தது. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சொத்துரிமை எடுத்துக்கொண்டு போய் சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 300A. அடுத்த கேள்வி பாருங்கள். சுயராஜ்யம், அதாவது பின்வரும் கூற்றை கூறியது யாருன்னு சொல்லிட்டு கீழே ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. சரியா? சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. சரிங்களா? சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துவது, அந்த கோட்டேஷன் சொன்னவங்க யார்? மகாத்மா காந்தி. அடுத்து, எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண் துறையில் இருக்கிற வேலையின்மை மறைமுக வேலையின்மை. ஸோ வேளாண் துறையில் மறைமுக வேலையின்மை தான் அதிகமாக காணப்படுது. அடுத்த கேள்வி. தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசிற்கு எந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். எந்த சட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? எதுக்குன்னா தொழில்முறை, அதாவது தொழில்துறையை ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எடுக்க
மத்திய அரசுக்கு அதிகாரம் தர எந்த சட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை. தொழில்களை வளர்ச்சியும் ஒழுங்குமுறையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேயே கொஷின்லேயே ஆன்சர் வர மாதிரி வந்துடுது. தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் நிதிக்குழு பற்றி கொடுத்துருக்காங்க. நிதிக்குழுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? இதில் ஃபஸ்ட்டு பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கிடையே அவற்றுக்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல். ஸோ வருவாய் வருது அப்படின்னா அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரிக்கிறது, அதே போல் மாநிலங்களுக்கு இடையிலும் அவற்றை ஒதுக்கீடு செய்வது. ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற சென்டென்ஸு, மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிகளை நெறிகள் பற்றி வழிகாட்டுதல். பாருங்கள், மாநிலங்களுக்கு மத்திய அரசு மானியம் தருது இல்லையா, அது அப்புறம் நிதி உதவி தருது இல்லையா, இதை பற்றின நெறிகளை பற்றி வழிகாட்டுதல், அதாவது அதோடைய நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலும் தருது நிதிக்குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சரியானது. ஸோ பாருங்கள், ஆன்சர் ஏ மற்றும் பி சரி அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஷின். ரெப்போ விகிதம் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கிறது தான் இந்த ரெப்போ விகிதம். ரிசர்வ் பேங்க்கு கிட்ட வணிக வங்கிகள் போயிட்டு இறுதியாக கடன் வாங்குவாங்க. அந்த ரிசர்வ் பேங்க் வங்கிகளுக்கு என்ன கடன் கொடுக்குறாங்களோ அதுக்கு வட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த வட்டியில் கடன் தருவாங்க இல்லையா, அந்த ரேட்டை குடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு நீல பொருளாதாரம் எதோடு தொடர்புடையது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மீன் உற்பத்தி கடலில் இருக்க நீல பொருளாதாரத்தோடு தொடர்புடையது. மீன் தொடர்புடைய செயல்களில் இளைஞர்களை செயல்பட வைத்தல், அடுத்து தேன் உற்பத்தியை அதிகரித்தல், மீன் ஏற்றுமதி அதிகரித்தல். இதில் இந்த மீன் சம்மந்தப்பட்டதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா கடல் சம்மந்தமாக வரும். ஸோ நீல புரட்சிக்கு வந்துடும். இந்த தேன் உற்பத்தி அதில் வராது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய தேன் உற்பத்தி அதில் பொருந்தாத வருது. பாருங்க, இங்கே ஆன்சராக தான் கொடுத்துருக்காங்க, 3 மட்டும் பொருந்தாதது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்ன தொழிற்சாலை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த கெயில் தொழிற்சாலை, பெல் தொழிற்சாலை, கோல் இந்தியா லிமிடெட் இது எல்லாமே மகாரத்னா தொழிற்சாலைகள். இதில் இந்திய விமான போக்குவரத்து கழகம் மட்டும் மகாரத்னா தொழிற்சாலை கிடையாது. ஸோ எதெல்லாம் மகாரத்ன தொழிற்சாலை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஒன்று கொடுத்துட்டு மகாரத்ன தொழிற்சாலை எது அப்படின்னு கூட கேட்கலாம். இங்கே எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க, இந்திய விமான போக்குவரத்து கழகம். ஸோ எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கெயிலு, பெல்லு அண்ட் தென் கோல் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இது ரிப்பீட் கொஸ்டின் தான். நிதி ஆயோக்குடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பிரதம மந்திரி இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேள்வி, இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் 2 கண்கள் என சித்தரித்தவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா அப்படிங்கிற அழகிய மணப்பெண்ணுக்கு 2 கண்கள் அப்படின்னு சித்தரித்தவங்க சர் சையத் அகமது கான். சரியா? இதுவே அழகிய பறவையின் 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்ற அழகிய பறவையின் 2 கண்கள் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதே தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்பரான் சத்தியாகிரகம், மகத் சத்தியாகிரகம், தண்டி உப்பு சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எது அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம். ஃபஸ்ட்டு வர வேண்டியது சம்பரான் சத்தியாகிரகம், அப்புறம் தான் கேதா சத்தியாகிரகம் நடத்தியிருப்பாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்டி யாத்திரை இதெல்லாமே காந்தியடிகள் மேற்கொண்ட போராட்டங்கள் தான். சரியா? ஃபஸ்ட்டு அவர் சம்பரானில் போராடி இருப்பார், அப்புறம் கேதா போராட்டத்துக்கு வந்திருப்பார், அதுக்கப்புறம் தண்டி யாத்திரை, அதுக்கப்புறம் மகத் அப்படிங்கிற மகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டம். இது அம்பேத்கருடைய தொடர்புடையது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்களேன், 50,000 நன்கு பயிற்சி பெற்ற படை வீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதனை மகாத்மா செய்து முடித்தார். அவர் அமைதியை ஏற்படுத்தினார். அவர் ஒரு தனி மனித படை. இதனை கூறியவர் யார்? ஸோ அதாவது 50,000 பேர் போயிட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையை தனி ஒருத்தங்களாக மகாத்மா காந்தியை செய்து முடிச்சிட்டாங்க. அவர் ஒரு படைக்கு நிகரானவர் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸ் நல்லா படித்து பாருங்களேன். 50,000 நன்கு பயிற்சி பெற்ற படை வீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதை மகாத்மா செய்து முடித்தார். அவர் அமைதியை ஏற்படுத்தினார். அவர் ஒரு தனி மனித படை அப்படின்றது யார் சொன்னாங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு காந்தியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் சத்தியாகிரக போராட்டம் மூலமாக தானே நமக்கு விடுதலை பெற்று தந்தாங்க. அதனால் அவர் சிறப்பித்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மது ஒழிப்பு மீதான
விவாதம் ஒன்றில் பங்கு பெற்ற டேஸ் என்பவர் இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்துவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில்லியம் ரைட் அதை சொல்லியிருப்பார். மது ஒழிப்பு மீதான ஒரு விவாதம் நடைபெற்றிருக்கோம். அதில் இவர் என்ன சொல்வார்னா, இந்தியா உட்பட, இந்தியான்னு இல்லை, எந்த நாட்டிலையுமே மது ஒழிப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க வில்லியம் ரைட். அடுத்த கேள்வியை பாருங்களேன். கிபி 1920 நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் 4வது இடம் பிடித்தும் ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1920 நடந்த இந்திய குடிமைப்பணி தேர்வில் 4வதாக, அதாவது 4th பிளேஸில், ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 4th பிளேஸில் வெற்றி பெற்று பயிற்சிக்கு போனவர் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் அவர் வந்து பயிற்சி காலம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுபாஷ் சந்திர போஸ். டேஸ் தான் அநேகமாக சமதர்ம தத்துவம் மற்றும் போல்ஷிவிசம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் யார் சமதர்ம தத்துவத்தையும் போல்ஷிவிசம் பற்றியும் எழுதிய ஃபஸ்ட்டு எழுத்தாளர், அதுவும் இந்தியாவை சேர்ந்த முதல் எழுத்தாளர் யாருன்னு பார்த்தோம்னா லாலா லஜபதி ராய். ஆன்சர் லாலா லஜபதி ராய். நெக்ஸ்ட் பாருங்கள். 1806 வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவங்க வில்லியம் பெண்டிங். சரியா. அடுத்து பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென்னிந்திய புரட்சி ஏற்பட்டது இல்லையா, அதுக்கு பொருளாதார காரணங்களில் தவறானது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் 25% அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது 50% வரி மக்களின் நலனுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷார் மன்னர்களிடம் கடன் பெற்றனர். 1798 அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது 4வதாக இருக்கிறதும் சரி, அதுவே 2வது இருக்கிறதும் 3வதாக இருக்கிறதும் தவறு. சரியா. சரியானதை முதல்ல படிச்சிடலாம் பாருங்கள். திண்டுக்கல்லில் 25% அதிகமான வரி உயர்த்தப்பட்டது, இது ஒரு ரீசன். லாஸ்ட்டாக இருக்கிற பாருங்கள், 1798 கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது அப்படிங்கிறது, இது 2 ரீசன். சரியா. இந்த 2வதாக இருக்கக்கூடிய 50% வரி வந்து மக்கள் நலனுக்கு உபயோகப்படுத்தினாங்களான்னா கிடையாது. பிரிட்டிஷார் மன்னர்களிடம் கடன் பெற்றினார்னா மன்னர்கள் தான் பிரிட்டிஷார்கிட்ட போய் கடன் பெற்றனர். சரியா. இந்த 50% வரியும் வந்து பிரிட்டிஷருடைய நலனுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்து பாருங்கள். தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய வாய்மொழி வழக்காறுகளுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின். ஒன்று பான் மரபு, இன்னொன்று பாணர் மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே, பான் மரபுன்னு சொல்லலாம், பாணர் மரபுன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள். வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையால் வட்கார்மேற் செல்வது டேஸ் யாம் உட்கா எதிரூன்றல் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தை. ஸோ நிறை கவர்தல் மீட்டல் கரந்தை. வெற்றினா நிறையை கவர்தல், அதை மீட்பது கரந்தை. வட்கார் மேல் செல்வது, அதாவது சென்று போரிடுவது என்ன அப்படின்னா வஞ்சி திணை. அதுக்கு எதிர்த்து போரிடுவது வந்து காஞ்சி திணை, காத்துக்கொள்வதற்காக. ஸோ ஒரு மன்னர்கள் ஒரு அரசின் மீது வஞ்சம் வைத்து அவங்கள வந்து வெல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறதுக்கு பேர் வந்து வஞ்சி. ஸோ இந்த இடத்துல வஞ்சி வரும். சரிங்களா. ஃபஸ்ட் இடத்துல என்ன வரும், வஞ்சி. நம்மளை தாக்க வராங்களே அப்படின்னு காத்துக்கிறதுக்காக வர்றது வந்து எதிரூன்றல் அப்படின்னு அர்த்தம், காஞ்சி. சரியா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது சரியானது. நெக்ஸ்ட் பாருங்கள். உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நட்பு. ஒருத்தவங்களுடைய துன்பத்தை வந்து ஆடை களையும் போது எப்படி வேகமாக நமது கைகள் போயிட்டு உதவுதோ அதுபோல் நண்பனும் வந்து உதவுவாங்க அப்படிங்கிறது இந்த குறளுடைய அர்த்தம். அடுத்து கோடிட்ட இடங்களை நெருப்புகன்னு கொடுத்துட்டு தல்லா வினையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தவைக்கும் கொள்குறுப்பும் இல்லது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே இந்த லாஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு அப்படிங்கிற வேர்டு தான் வரும். அதனால தான் இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த குறளை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது, அதாவது உலக வாழ்க்கைக்கான அடிப்படை உயிர் அல்லது யார் அல்லது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசன் தான் உலக வாழ்க்கைக்கு அடிப்படை. சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்வோம்னா நெல் நீர் இது 3மே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம். கிடையாது. அரசன் அப்படிங்கிறவங்க தான் வந்து உலக வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பாங்க. இது வந்து ஒரு அரசாட்சியை பொறுத்து இவங்க சொல்லியிருப்பாங்க இந்த குறளில். அடுத்து பாருங்கள். கீழ்வருவனவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர். சரியா. எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இருக்கிற எல்லாமே இது இந்த எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர் 4மே சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக இருந்தவை தான். சரியா. அடுத்து பாருங்கள்.
வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண் வேதம் வந்து நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். நெக்ஸ்ட் கேள்வி, திருவள்ளுவர் எப்போது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறுகிறார் அப்படின்னா, அருந்தியது அற்றது உண்டால், அதாவது நம்ம சாப்பிட்டது செரிச்சதுக்கப்புறம் உணவு உண்டானமா, இது ஒரு ரிப்பீட் கொஷின் தான். நமக்கு வந்து என்ன தேவையில்லை அப்படின்னா மருந்து தேவையில்லை. அடுத்து பாருங்கள், வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதியின் புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குருதிப்புனல். ஸோ குருதிப்புனல் அப்படிங்கிற புதினம் யாரோடது அப்படின்னு கேட்டால் இந்திரா பார்த்தசாரதி. இது எதை மையப்படுத்துனது அப்படின்னா வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தியது. அடுத்த கேள்வி, காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைத்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிருக்காங்க, கிருஷ்ணாபாய் நிம்கர் அப்படிங்கிறவங்க தான். கிருஷ்ணாபாய் நிம்கர். காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர்கள் குழுவை வந்து ஒருங்கிணைத்தவர் கிருஷ்ணாபாய் நிம்கர். அடுத்து, ஈவேரா பெரியார் திராவிட கழகத்தை துவங்கிய ஆண்டு கேட்டிருக்காங்க. 1944 துவங்கியிருப்பாங்க. தீகா கட்சி. சரியா, 1944. ஈவேரா பெரியார் வந்து திராவிட கழகத்தை துவங்கிய ஆண்டு 1944. அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. CN அண்ணாதுரை. அதாவது இந்தி திணித்ததுக்கு வந்து அதை வந்து நம்ம தொடரக்கூடாது, இந்தியை வந்து இங்கே கற்பிக்கக்கூடாதுங்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தவர் CN அண்ணாதுரை. அடுத்து பாருங்கள், ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்த ஊர் கொடுத்துருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்பவர் ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினார்னு கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பால் ஆகிய வேலும் வெண்கலத்தால் ஆகிய சேவர் கொடியும் காண கிடைக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் பொன்னாலான வாய்மூடிகள் காண கிடைக்கின்றன. ஸோ இதில் இருக்கிற 4மே நமக்கு சரியானது. எங்கெங்கன்னு பார்த்துக்கோங்களா, ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, இது சரியானது. ராபர்ட் ப்ரூஸ்பூட் அப்படிங்கிறவங்க தான் ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வு நடத்தினாங்க. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பால் ஆகிய, அது மட்டும் இல்லாமல் வேல் கிடச்சிருக்கு, வெண்கலத்தாலான சேவல் கொடி கிடச்சிருக்கு, ஆதிச்சநல்லூரில் பொன்னாலான வாய்மூடிகளும் கிடச்சிருக்கு. பாருங்களேன், 1 2 3 4 4மே சரியானது. அடுத்து, சதுர்தண்டி பிரகாசிகா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேங்கடமுகி. சதுர்தண்டி பிரகாசிகா அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் வேங்கடமுகி. தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா. அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தபோது தான் தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க 1992. சரியா, அடுத்து பாருங்கள், சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர் ஜோசப் போர் குழு. சரியா, சர் ஜோசப் போரோட குழு தான் சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறையை சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட குழு. அடுத்த கேள்வி பாருங்கள், NSDP 2019-20 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் எத்தனாவது வரிசையில் இருக்குது? 2019-20 அந்த கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் 6வது இடத்துல இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6வது அப்படிங்கிறது. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் அமைந்துள்ளது. இது முக்கியமான கொஷின். அடுத்து பாருங்கள், கிருஷி ஸ்ராமிக் சமாஜிக் சுரக்ஷா யோஜனாவின் முக்கிய நோக்கம். இந்த யோஜனாஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பேரை பாருங்கள், கிருஷி ஸ்ராமிக் சமாஜிக் சுரக்ஷா யோஜனா. ஒரு 4 டைம் சொல்லி பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்துடும். அதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 18 முதல் 60 வயதிற்குட்பட்ட வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு தருது. 18லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்களே, வேளாண் தொழிலாளர்கள், அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிப்பது தான் இதோடைய முக்கிய நோக்கம். அடுத்த கேள்வி பாருங்கள், 1 செகண்டு. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தின் சேவைகள் அடக்குவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் 3ஆவதாக இருக்கிறது மட்டும். 3ஆவதில் பாருங்களேன், பாலின சார்பு பார்வையுடன் குறிப்பிட்ட மாற்று பாலினத்தை புறம் தள்ளுவதை தடுப்பதற்காக. பாலின சார்பு பார்வையாதுன்னா ஆண் பெண் வந்து வேறுபாடு பார்க்காம அந்த பாலினத்தை புறந்தள்ளுவதை தடுப்பதற்காக தான் இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, எதுனா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தின் சேவைகளில் அடங்குறது. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி, அதாவது ICDACT தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொழில்களுக்கு மட்டுமே பயிற்சி திட்டத்தை நடத்த உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சரியானது. சரியா, ஃபஸ்ட்டு ஏங்கிறது வந்து உண்மையானது, ஆர் அப்படிங்கிறது தவறானது. அடுத்த கேள்வி பாருங்கள், COVID-19 எதிர்த்து போராடும் சுகாதார பணியாளர்களுக்கான பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ்
இன்சூரன்ஸ் திட்டத்தில் பின்வருவனற்றுள் எது உண்மையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2வது ஆப்ஷன் பாருங்கள். கோவிட்-19 நோயாளிகளின் நேரடி தொடர்பு மற்றும் பராமரிப்பில் இருக்க வேண்டிய சமூக சுகாதார பணியாளர்களுக்கும் இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கப்படுறாங்க. சரியா? யாரெல்லாம் இந்த கோவிட்-19 நோயாளிகளோட நேரடி தொடர்பு மற்றும் பராமரிப்பு பணியில் இருக்காங்களோ அந்த சமூக சுகாதார பணியாளர்களும் இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து பாருங்க. உலக உயிர்கோள இருப்பு வலைதளத்தில் தமிழ்நாட்டின் டேஸ் மற்றும் டேஸ் தாவர விலங்கினங்களை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2 இடங்கள் வந்து இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி உயிர்கோள இருப்பு வலைதளத்தில் பாதுகாப்புக்காக சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? வாழ்விடம் இல்லாதவர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து வழங்கணும் அப்படிங்கிறது. யாருக்கெல்லாம் வந்து வாழ்வதற்கு இடமில்லை அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதியாவது வழங்கணும் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்திற்கு தேவையான குறிக்கோள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ஜிஎஸ் கொஷினில் இருக்கக்கூடிய 75 ஜிஎஸ் கேள்விகளோட பார்க்கலாம். தேங்க்யூ.